எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு பாருங்க. இது போலந்தில் ஒரு கிராமம், எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்க. ஒரு பியர் கேன் இல்ல, ஒரு பொலித்தீன் இல்ல, ஒரு விதமான குப்பை கூட ரோட்ல இல்ல. ஆனால் சோறு வருது பொண்டாட்டி தேவையில சோறு தான் இப்ப தேவை. இந்த கையில உருண்டை புடிச்சு அடிக்கிற ஒரு சுகம் இருக்கு. ஆகாயத்துல 3 யூரோக்கு டீ குடிக்கிறது ஒரு தனி சுகம். அவனவன் ஆகாயத்துல ஆவியா போறான். நான் ஆவியா போகாம இப்ப இவ்வளவு சாப்பாடு சாமானம் வாங்கினா போல இது ஒரு கட்டில். இப்ப சாப்பாடு சாமான் இது ஒரு கட்டில், மேலுக்கு ஒரு சாக்கு கட்டில். கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு ஒரு சம்பவம், பெரிய சம்பவம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க இருந்து யூகேல இருந்து போலந்துக்கு போறோம். கிட்டத்தட்ட 2000 மைல் தூரம் போறோம். என்னதுல போறோம்டா, இந்த அந்த ரக்கில் போறோம். அது என்னுடைய நண்பர் ரக். இந்த ரக் வந்து வேற புதுசாக எடுத்துக்கிறார். இந்த ரக்கை வந்து போலந்துல வேலை செய்யறக்காண்டி போலந்துல விட போறோம். அத்தோட எந்த ஸ்ரீதேவியை, இந்த ஸ்ரீதேவி தான் வந்து நாங்கள் ஸ்ரீதேவியை இங்கே முரளி அண்ணன் பெட்ரோல் ஸ்டேஷன், டாக்டர் முரளி அண்ணன் பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஸ்ரீதேவியை விட்டுட்டு கிட்டத்தட்ட ரக்கில் 10 இரவும் ஒரு பகல் இவ்வளோ தூரம் ஓட போறோம். 2000 மைல் கிட்ட போறது வருவாயில்ல, சாப்பாடு முக்கியம் இல்லை. அப்ப சாப்பாடு எல்லாம் வாங்கி எல்லாம் காரம் ஏற்றி இருக்கு. வாங்க அதை முதல்ல ஏற்றுவோம். வந்து பொருளை பாருங்க. சாப்பாடு முக்கியம். இதுக்குள்ள இந்த பவோடா இதெல்லாம் உள்ள கொண்ட ஏற்றி போட்டு காட்டுறேன். இது ஒரு பேக்கு. அதை கூட இந்த இவ்வளவும் சாப்பாடு சாமான். 2 நாளைக்குரிய சாப்பாடு சாமான் எல்லாரும் சாப்பாடுனா சொப்புலேட் விளைவிச்சு ஆகிட்டு போறாங்க. அப்படியே எந்த நாட்டுக்கு போறாங்க எங்களுக்கு கொஸ்கோ தண்ணி குடிச்சாதான் பத்திய படம். அப்ப அவருக்கு கொஸ்கோ தண்ணி அப்படின்னு மலர் கடையில கொஞ்சம் மட்டன் கொடுத்தையும் வாங்கினேன். சாப்பிடுத்தாலே போவோம். என்னதான் கண்டது வாங்க, உள்ளுக்கு ஏற்றுவோம். வாங்க. பெரிய ஒரு பெட்ரூம் ஆகிடுடாப்பா. உள்ளுக்கு ஏற்றுன சாமான உள்ளுக்கு அடுக்குவோம். இதாக்கியாச்சு பொரிச்ச கடலை, பகோடா, மஞ்ச கடலை, கச்சான், 3 மரவள்ளி கிழங்கு பொரியல், ஆரண்டைக்க போறாங்க. சாராயம் குடிக்க போறோம்னு சொல்லி சாராயம் குடிக்கிறேன். சாப்பாடு சாவான். அடுத்தது சாக்லேட் பாக்ஸ், பெரிய கொஸ்கோல வாங்கின தோளம்பழம். மற்றது நோகாம உரிச்சு சாப்பிட்ற பழம்பழம் தெரியுமா, அதுல 2 பேக். கிரேப்ஸ் ஒரு பாக்ஸ் நிறைய கிரேப்ஸ். இதை கதையை கேட்டா சிரிப்பீங்க. என் நண்பர் வாங்கினவர் பேரிச்சம்பழம். எங்கேயோ நாங்கள் முதல் ரவுக்கு போகிற பிளான்ல வாங்கிக்கிறேன். அவளுக்கு இது 2 இரவு ரோட்ல தீர்றதுக்கு பேரிச்சம்பளம் வாங்கினதுங்க. மற்ற சாக்லேட், ஒரு பேக் ஆப்பிள். இவ்வளவு சாப்பாடும் 2 இரவுக்கும் ஒரு பகலுக்கும். அத்தோட மலர்ல வாங்கின மட்டன் ரொட்டி, அதுவும் ஒரு 5 வாரடாக்கு. இவ்வளவு சாப்பாடும் கொண்டு வலிக்கிறோம் போலந்துக்கு. கிட்டத்தட்ட 2000 மைல் எப்படியும் சாப்பிட்டு முடிச்சிருப்போம். சாப்பாட்டுக்கு பிறகுதானே சந்தோஷமா போறோம், சந்தோஷமா சாப்பிட்றோம். இடையில நடக்கிற சம்பவங்கள், நித்திய தூங்கி வாகனங்கள் ஓடுற விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்றேன். வித்தியாசமா தான் இருக்கும். சந்தோஷமா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. எங்கட தெருக்கூத்துல பார்த்து 2 தரதும் தெருக்கூத்துல போகுது. தெருவில் மிச்சத்தை தொடர்ச்சியா போடுறேன். அடுத்தது ஆல்ரெடி இல்லை சாப்பிட்டுக்கு இப்படி வந்ததானே, லண்டனுக்கு இருந்து வெளிக்கிட்ட உடனே முதல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி பாட்ட போகிறோம். சின்னதாக ஒரு கலக்குது. முடிச்சு கொண்டு
வெளிக்கிறோம். அப்படியே போய் அடுத்தடுத்த கட்டம் போடுறோம். சம்பவம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சாப்பாடு சாமானம் வாங்கினா போல் இது ஒரு கட்டில். இப்போ சாப்பாடு சாமான் இதோட கட்டில், மேலுக்கு ஒரு சாக்கு கட்டில். ஊரில் வயல்காவில் போடுவாங்களே அப்படி மேலுக்கு ஒரு சாக்கு கட்டில், கீழுக்கு ஒரு கட்டில், ஆளுக்கு ஒரு கட்டில் கிடக்குது நித்திரைக்கு. நிப்பாற இடத்துல நித்திரை விடலாம். சிங்கம் மஞ்சள் ஜாக்கெட்லாம் அடிச்சு கிடிச்சு சிங்கம் ஜெகஜோதியாக நிற்குது. நான் என்ன சொல்கிறது, கிளீனர் கோலையாவா போகிறேன் இங்கே. கோ டிரைவர் அவர் நித்திர தூங்கி நான் கொண்டா நான் ஓடுற மாதிரி இருக்கும். என் அனுபவம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ரக்கில் இவ்வளவு தூரம், அதாவது 2 நாள் பயணத்தை செய்ய போகிறோம் இந்த ரக்கில். இது முரளி எண்ணெய் பெட்ரோல் ஸ்டேஷன். முன்னால் ஸ்ரீதேவி நிற்கிது. ஸ்ரீதேவியை கொண்டு அதில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே முரளி எண்ணெய் கீழே கொடுத்து போட்டு இப்போ நம்ம வெளியில் போகிறோமா? ரெடியா? டைம் சரியா? கொஞ்சம் ஓடணுமா? ஏதோ எல்லாம் சைலன்சர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆமாண்டு நமக்கு என்னென்னு சொல்கிறது, டிபிஎஃப் ரீஜெனரேஷன் அப்படியா ஏதோ செய்யணுமா? இந்த எக்ஸோஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஒரு 40 நிமிஷம் போகணுமா? யாருக்கு ஐயா தெரியும், கார் ஓடின எங்களுக்கு இப்படி ஒரு ரக்க விழுந்து காட்டா. ஆனால் உண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல சாக்கு காட்டுறதுக்கு இங்கே பாருங்க, புல்லா மாதிரி இருக்கும், மீனையை கவர்த்த மாதிரி தான் இருக்கும். மேலுக்கு சாக்கு கட்டுறதுக்கு ஒரு ஆள் படுக்கலாம், கீழுக்கு ஒரு ஆள் படுக்கலாம். ஆனால் 2 பேரும் குரட்டையில் வீராதி வீரர்கள். ஆளுக்கு மாறி மாறி குரட்டை விட்டு கடைசியாக இன்ஜின் ஓஃபில் நின்றாலும் குரட்டை சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ள மசில் அப்புறம் இன்ஜின் ஓண்டி போட்டு படங்க தம்பிட்டு. அப்படி தானே? அதுதான் உண்மை. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையுங்க, க்ளீன் பண்ணுங்க. இனி அடுத்து ரெயினுக்கு போய் வச்சு தான் பார்ப்போம். என்னென்ன சரிங்க ரெடியாகிறோம் போலண்டுக்கு. 2000 கிலோமீட்டர் ஓட போகிறீங்க. 2000 கிலோமீட்டர். குடிப்பாரு எவ்வளோ குடிப்பாருன்னு தெரியல. 2000 கிலோமீட்டர் ஓட போகிறீங்க. என்ன வருதா? நினைச்சேன் காற்று தான் போய் தாக்க மாட்டேன். அட இது லண்டன் தானே, ஊரில் என்ன காற்று அடிச்சு விட்ருவாங்க கொஞ்சம். அப்போ எத்தனை நாள் பயணமா? 3 நாள் பயணமா? 3 நாள் பயணம். உங்களோட சாப்பிட்டு போக போகிறோம். எல்லாம் பேக்காக வீடியோ பார்க்குற நீங்கள் செத்தியல் டேய் சாப்பிட போகிறீங்களாடா அல்லாட்டிக்கு இந்த ரக்கை கொண்டு போகிறீங்களான்னு கேட்பீங்க. முடிஞ்சா பஸ் எத்தனை லிட்டர் அடிச்சுக்கலாம்? 377 பவுனுக்கு 259 லிட்டர் எடுத்துருக்கு. இனி போலந்து போய் பார்த்தா தான் தெரியும். பெரிய நிறவுடம் ஐயா. இதைத்தான் கொண்டு போக போகிறோம். இதை கொண்டு விட்டுட்டு வர போகிறோம் போலந்தில். பாருங்க பொருளை, பெரிய ஒரு ராட்சத மேனில் நானும் நண்பருமா போக போகிறோம். 2000 மைல் தூரம் ஓட போகுது. இந்த வாகனம் ஒரு சின்ன வேலைக்காண்டி போகுது. இதில் ஏறி 2 பேரும் குய்யாலமாக போக போகிறோம். ஆளை பாருங்கள், சிங்கம் இப்பயே சோர்ந்து நிற்கிறாரு. நீ அங்கே போய் சேர என்ன வரையில என்ன உடம்பு பிடிக்கிறது என்ன வேணும் தெரியாது. என்ன ரக்குகள் உடம்பு இருக்கு இல்ல. இந்த பவர் பாயிண்ட்ஸ், அந்த பவர் சாக்கெட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு என்ன ரக்க காசை கொடுத்து ரக்க வாங்கி போட்டு போன் சார்ஜ் போடுற இடத்த காணாம தெரியுங்கண்ட. சும்மா கட்டுங்க உனக்கு ஒருக்கா இருங்க பிடிச்சிரும். என்ன ஃபோன் அடிச்சு தர்றீங்களா? நிறைய பிடிச்ச என்ன நரிக்கு வேலி போட்டாத தெரியுமா உனக்கு? நரிக்கு வேலி போட்டாத தெரிஞ்சதான் பரவாயில்லை. அதே மாதிரி தான் இப்போ கூகுளில் அடிக்கிறீர்கள். என் ஃப்ரெண்ட் ஆள் கேட்டவர் தன்னை வீட்டுக்கு ஆடுனுக்க நரி வருது என்ன செய்யலாமான்ட்டு. அப்போ நான் சொன்னேன் கூகுளில் அடித்து பார் தெரியமான்ட்டு. அவன் போய் கூகுளில் அடித்து பார்த்துக்கிறான். பார்க்க கூகுள் சொல்லிக்கு வேலியை போட சொல்லி. அடுத்த நாள் எனக்கு சொன்னான் எனக்கு வேலி போட தெரியாமையா கேட்டு நான் அவன்கிட்டேண்டு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சிகரெட் பாயிண்ட் தர்றீங்க. நான் சிகரெட் பாயிண்ட் வரேன், சார்ஜிங் பாயிண்ட். என்ன கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிச்சிருவோம், இருங்க பார்ப்போம். என்ன ஐயா எதுக்கு ரூமை போடுங்க, அதை படத்துலேருந்து யோசிப்போம் அங்கே இருக்க மாட்டு. நாளைய போ. ஒரு மாதிரி ஓடி 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 வந்து லண்டன் போர்டருக்கு வந்துட்டோம். ஓடிச்சு
ஒரு ஓடி ஒடுங்கி போச்சு சின்ன குட்டி. என்ன 2 பிஸ்கெட் தந்தாங்கண்ணா? அவங்களுக்கு தந்ததுனால சும்மா எல்லாரும் தந்தாங்க. 2 பிஸ்கெட் தந்தாங்க. லண்டன் கவர்மெண்ட். இதுக்கெல்லாம் இந்த ரக்கை வந்து செக் பண்ண போகிறாங்க. இது கள்ள சாமான்கள் கொண்டு போகிறோமா அண்டு என்ன கிழக்கு ஒடிஞ்சிதா? நல்லா இருக்கு பார்க்க. வெரி நைஸ். விடிஞ்சிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நான் ஓடி வரேன். நித்திரவன் விட்டு இருக்கிறீர்கள். அடிச்ச குரட்டைக்கு எனக்கு தூக்கம் போச்சு பார்த்தீங்களா? தெரிஞ்சு கொண்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வர்றேன். நீங்கள் குரட்டை விட்டு நித்திரவன் இருக்கிறீங்க. இன்னும் எவ்வளோ அவானம் நிற்கிது. இவ்வளோ அவானம் ஏற்ற போகிறான் ரயிலில். அப்பவுமே ஏற்ற போகிறாங்க. அதுதான் முன்னுக்கு ஓடுவான் அந்த லைனை. இந்த பெரிய ரோடு நிற்கிறார். ஐயா அதான் வழியாக ஜூம் பண்ணி காட்டணும். நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்றோன்றத தான் அந்த லொரிக்காரனும் பாருங்க. அவனும் ஆப்பிள் ஆரஞ்சு இல்லாமல் வாங்கி சாப்பிடணும் பாருங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இங்கே பாருங்க அவனையும் பாருங்க. அவன் சிகரெட் பார்த்துறான். நாங்கள் சிகரெட் ஒன்று பார்த்தது இல்லை. அவன் இதுக்கே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கிடக்கு. என்ன விஷயம் இருக்கு. நம்மளோட நண்பர் வேனக்காரன் உடம்பேர் நித்திர இந்த சர்வீஸில் தான் நிற்கிறேன். டே டு டே நிற்கிறேன். பாருங்க பெரிய ரக் பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் தான் ரக்கை விட்டு போட்டு வந்து இதில் ஒரு டீயை குடிப்போம்ட்டு போவோம். டீ ஒன்றா குடிச்சு போட்டு இதை வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ரக்கில் போய் ஆளை அழுப்போம். அதுக்கப்புறம் நண்பர்கள் நான் ரக்குகளை பார்த்து நிறுத்துறேன். அப்போ ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் ஒன்றில் ஃப்ரான்ஸுக்கு வந்து சர்வீஸ் ஒன்றுக்கு நிற்கிறோம். நல்ல வெயில் அந்த மாதிரி இருக்குது. இப்படிங்க வந்து ஒரு பர்கர் கிங்குக்கு வந்தேன். சரி ஒரு காஃபியை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு காஃபியும் வாங்கி கொண்டு இங்கே எல்லோரும் உடம்புடாமட்டு பேசுகிறாங்கண்டி போட்டு சலாட் ஒரு சலாட்டை வாங்கியிருக்கு. சாப்பிட்டு போட்டு திருப்பி அவரை உழப்புவோம். உழப்பி அவர் அதுக்கு பிறகு வந்து சாப்பிட்டு சாப்பாடு முக்கியம் தானே. என்ன வெயிலப்பா. முதலாக இந்த முறை அப்படி ஒரு வெயிலை என்ஜாய் பண்ணுறேன் ஃப்ரான்ஸில். சூப்பராக இருக்குது. என்ன இடத்துல அழுமிட்டீங்களா? பார்க்க எப்படி தெரியுது? அவ்வளோமுங்க அவளை என்ன அவ்வளோ வேக்கு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து அது காணாண்டு இப்போ இருக்கீங்கல்ல. பேக் நிறைய ஃப்ரூட்ஸ் தான் கிடக்குது. நான் ஆல்ரெடி சலாட் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். முதல் வந்தோம். ஓகே சலாட்டும் ஒரு கோபி. நீங்கள் வெளி கிடைக்க நான் நல்லா நிறுத்துறியோ? முதல் என்ன எடுக்க போறீங்க? ஃபேண்டா 0 சுகர். என்ன எல்லாம் உண்டா தான் ஒரே அவன் ஆகுது. அல்லங்க அது ஐசன் இதில் உள்ள பிடிச்சா இது அமத்துங்க. இதில் எது வேணும்? அதான் அமத்துனுங்க. இப்போ என்ன அமத்து பிடிங்க. என்னய்யா இந்த பட்டன் அமர்த்தி பிடிங்க. பட்டன் இப்படி அமர்த்த வேணும். நீங்க அமத்துங்க. நீங்க அமத்துங்க. இந்தாங்க பாருங்க. பஜ்ஜாஜா என்ன எனக்கு வேணும்? 0 சுகர் ஸ்ப்ரைட். இந்தாங்க பாருங்க. எகிறது பாருங்க. தேவையான கருத்து கொண்டு வர வேண்டியா? என்னையா லண்டன் பர்கர் கிங் இந்த சாப்பாடு பெருசாக இருக்குது. பர்கர் இங்கே வாங்க. பர்கர் சைஸு இங்கே எங்கடா மயா சிக்கன் மாதிரி மெக்டொனால்ட்ஸ் மயா சிக்கன் மாதிரி ரொம்ப சின்னது. இது எந்த மூலையை காணும்? 25 ரூபா எடுத்துனாலையா? இது 25 ரூபா. அது 25 யூரோ.
பிரான்ஸுக்கால போய் கொண்டு பிரான்ஸின் அழகையும் எடுத்து காட்டுறோம். ஹைவேல போய் கொண்டிருக்கோம், மோட்டோவேல. இஞ்சால இந்த கண்ணாடி போட்ட இந்த மண்ணான் அழகையும் காட்டுறோம் பாருங்க. ரோட்ல 2 பக்கம் வந்து இந்த விண்மில்லன்னு சொல்லி காற்றாடி மின்னாலை 2 சைட்டுக்கும் வச்சுக்கிறாங்க. அழகா தான் இருக்கக்கூடிய ஹைவேல பாதைகள. நான் பார்த்து ரசிக்கிறத கேட்டியகளை பார்க்குற நீங்களும் பார்த்து ரசிக்கணும்ன்ற காட்டி தான் அப்படியே இந்த பதிவை போடுறேன். முதலிடத்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா வெயில் சட்டப்படி அந்த மாதிரி வெயில் நல்ல வெயிலா இருக்கு, கோபமா இருக்கு. பிரான்ஸுக்கால அப்படியே எங்க வந்து அடுத்தது பெல்ஜியம் வந்தோம். பெல்ஜியத்துக்கால இப்ப போலாண்டுக்குள்ள வந்துட்டோம், நெதர்லாந்து அதுக்குள்ள வந்துட்டோம். இனி இதால ஜெர்மன் போய் ஜெர்மனியால அப்படியே போலந்து போகணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன 716 மைல்ஸ் 760 மைல் ஓட இருக்கு. என்ன 716 மைல். இப்போ நிற்காம போனா கூட நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் போய் சேருவோம். இப்போ நேரம் என்ன நேரம்? இப்போ 5 மணி, இந்நேரம் 5 மணி. நாளை நிற்காம போகிறோம்டா கூட அப்படின்னு நாங்கள் 2 தான் போவோம், ஒரு பிரேக் எடுத்து தான் போவோம். எடுத்து போனோம்னா அண்ணளவா நாளைக்கு மத்தியானம் போலண்டுக்கு போய் சேர்ந்துருவோம். பார்த்தீங்களா சிங்கக்குட்டியை பாருங்க, சிங்கக்குட்டி இதெல்லாம் வாங்கணும். உடனே மில் வேலை செய்யுது, மில் வேலை செய்யுது. என்னையா யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறேன், இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இனி ஒரு 600 மைல்ஸ், another 600 மைல்ஸ். உள்ளுக்கு பெரிய கட்டுதல் மெத்தி எல்லாம் வச்சுக்கொண்டு பின்னுக்கு ஒரு தட்டி வேன் மாதிரி பின்னுக்கு வட்டி வச்சுங்களே. இது இதான் விஷயம் இருக்கு. வேலை முடியும், திட்டம் இருக்கு போலந்து போகட்டும். இப்போ எங்க நிற்கிறீங்க? நெதர்லாந்து ஹாலண்ட்ல நிற்கிறீங்க. இன்னும் 15 மினிட்ஸால ஜெர்மனியில் நிற்போம். அடுத்த 15 நிமிஷத்துல. அதுதான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். எது? ஜெர்மனிலேருந்து இங்கே போகிறதோ? ஆமாம், ஜெர்மனி தான் இருக்கு லாங் ரூட். ஜெர்மனிலேருந்து 600 மைல் இருக்கு பார்த்தீங்களா, அது 500 மைல் ஜெர்மனி. ஆமாம், ஆனால் ஜெர்மனியில் ஸ்பீட் இந்த வாரம் ஸ்பீட்டாக விடல ஐயா. ஜெர்மனியில் நல்ல ஸ்பீட்டாக விடலாம் ரோடு. இங்கே 56 தானே. 56 தாண்டுது இல்லையே? தாண்டாது இல்லை, ஸ்பீட் லிமிட் இருக்கு இல்லை, எல்லாம் தான் இருக்குது. இங்கேயும் பெட்ரோல் ஸ்டேஷன், பிபி பெட்ரோல் ஸ்டேஷன் ஹாலண்டில் எல்லாம் தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான குளிர், சூப்பர் குளிர். வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, என்ஜாய் பண்ணக்கூடிய குளிர். இந்த 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 மேலில் தான் வந்துடுறாங்க உள்ளுக்கு படுக்க கிடைக்கியோட மெத்தையெல்லாம் இருக்கு உள்ள. மேன் அந்த மேனை இந்த மேன் கொண்டு வந்தவர். இந்த மேனோட இந்த மேன் வந்தவரா? ஜெர்மனை க்ராஸ் பண்ணல ஒரு டனல் உண்டு, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே நிலத்துக்குள்ளாலேயே போகுது. சரி, அதையும் காட்டுறேன். ஜாம் பெற்ற இன்பம் வையகம் பருகவே. இன்ஜினியர்டா நல்ல இன்ஜினியர் கூடாது, லஞ்சம் வாங்காத இன்ஜினியர் கூடாது. அவ்வளவுக்கு இதாக செய்துக்கிறான். நல்லா இருக்கு பாருங்க. உண்மையா சிங்கக்குட்டி இரவரவா ஓடுதுஞ்சால நாங்கள் 80 கிலோமீட்டர் வழியாக வந்துட்டோம். ஓகே, இரவரவா ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 462 மைல் இருக்கு. மைலா கிலோமீட்டரா? மைல்ஸ். ஜெர்மனுக்கு நடுவால போய் கொண்டிருக்கிறோம். என்னத்தை சொல்ல, சும்மா இருந்து என்ன பிடிச்சி போலந்து காட்டுறேன். 3 நாளாக கொண்டு போட்டு சுற்றி 4 நாடு கலந்து இன்றைக்கு தான் போலந்து வந்து சேர்ந்துருக்கு. 3ஆவது நாள். இன்னும் ஒரு 200 மைலோட கிடக்குது. 163. அதுலேயே நுணுக்கமாக சொல்லப்படுது 163. ஒவ்வொரு 100 மைல் ஓடி போட்டு பக்கத்து
சார்ஜ் ஏற்றுவார். வாகனத்தை சார்ஜ் ஏற்றுறாரு, அவருக்கு சார்ஜ் ஏற்றுவார். ரெஸ்ட் வேணும் ஐயா. நாங்கள் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க தானே? அங்கே ரெஸ்ட் எடுக்கணும். என்ன குந்தி இருந்த என்ன இருக்குது? ரெஸ்ட் வேண்டாமா? இவர் 2 ரெஸ்ட் எடுக்க கூடாது ஐயா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்லாட்டிக்கு கஷ்டம். ஓலந்துக்குள்ள வந்து பூந்தாச்சு. நம்ம பிளேட்டில் பாருங்க எல்லாம் பிஎல்லாம் தொடங்குது. பிஎல்ன்றது தானே? பிஎல் பாருங்க 15 நல்ல வெக்க அந்த மாதிரி 15 செல்சியஸ்ல இருக்கு. 15 செல்சியஸ். ஓலந்துக்கு கிராமத்துக்காக போகும். இப்போ அடுத்து போடுறான் பொட்டியாடே வழியாடுறானே இவரை பாருங்க மாப்பிள்ளைய அண்ணாடிய போட்டுக்கணும். அவர் என்ன ஓட்டம் ஓடுறாரு. எனக்கு தானே தெரியும். விவசாய பூமி உண்மையாத்தான். ஓலத்தூர் விவசாய பூமி. செல்லக்குட்டி பாய் வாயை சொல்லி விடுவோம். அவருக்கு என்ன எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு பாருங்க. இது போலந்தில் ஒரு கிராமம். எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்க. ஒரு பியர் கேன் இல்லை, ஒரு பொலித்தீன் இல்லை, ஒரு விதமான குப்பை கூட ரோட்ல இல்லை. ஆனால் எட்ட கேள்வி என்னண்டா, லண்டனுக்குள்ள போலந்துக்காரர் வந்து பியரை குடிச்சு போட்டு இந்த போத்துகளையும் இந்த பியர் கேன்களையும் குப்பை தொட்டியோட போட மாட்டாங்க. அங்கே இங்கே தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. ஏன் 2 நாக்கு விளங்கில யாருக்காக தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உண்மையா பாருங்க இவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு சின்ன கிராமம் உண்டு. மற்றது இங்கே பார்த்து நான் எப்படின்னா கிராமத்து எப்படி இருக்குன்னா, சில இடத்துல ஒரு சின்ன கிராமம் வருது. பிறகு அந்த கிராமம் முடிஞ்சோடனே வயல்வெளி விவசாய நிலங்கள் வருது. திருப்பி ஒரு சின்ன கிராமம் வருது. கிடக்கிட இதுவும் வருது. இந்த இடமும் வருது. கடைசி கட்டத்தில் நிற்கிற ஒரு இடம். இந்த இடங்களும் கிடக்கிட வருது. நாட்டை அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்க. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் லண்டன்ல துறைவார் வந்து செய்கிறவே இல்லை. இங்கே ரோட்டு வழியா போடுறது பார்த்துருப்பீங்க. இவ்வளோ அழகா இருக்கட்டு பாருங்க. நல்ல அமைதியா இருக்கு. ஒரு பரபரப்பு இல்லை, அமைதியா இருக்கு. நாங்களும் தமிழமான பார்த்துக்கிறாங்க. வித்தியாசமா இருக்குது. ஒரு அனுபவம் 3 நாளா தெரிகிறான். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் இருக்குது. பாருங்க வயல்வெளி முடிய அடுத்த கிராமம் வருது. அப்புறம் இந்த கிராமம் முடிய அங்கால வயல்வெளி. கிராமம் பெரிய கிராமம் இல்லை. ஒரு 25-30 வீடு தான் வரும். கொஞ்சம் வீடுகள் இருக்குது. அப்புறம் அப்படி அங்கால அடுத்த ஒரு குப்பை இல்லை. ஒரு பேப்பரா நீங்க ரோட்ல பாக்கல பாருங்க. அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்க. என்ன அருமையா வச்சுக்கிறாங்க. டவுனும் இல்லை, ஒரு கிராமம் தான் பாருங்க. இந்த கிராமம் முடிஞ்சு அப்புறம் அங்கால வயல்வெளி விவசாய பூமிகள் பாருங்க. அப்படி இருக்கண்டு வீடியோவை பார்க்குற நீங்கள் மணிஞ்ச கிணிஞ்ச அடிச்சு சர்ப்ரைஸா பண்ணி சப்பி துப்பி விடுங்க. 4 பேர் பார்க்கட்டும். நாங்கள் போய் போலந்துல பட்ட துன்பத்தை. சோறு 2-3 நாள் ஏதோ வாழ்வு இழந்த மாதிரி இருக்கு. இந்த மோட்டர் சைக்கிளுக்கு நம்பர் பிளேட் இல்லை. இருக்கு சின்ன இருக்கு. ஒரு சின்ன நம்பர் பிளேட் நாட்டு வந்துட்டேன். நம்பர் பிளேட் ஏடுவாங்க. உருண்டு அழகுதான் அழகோ அழகு. அருமையா இருக்கு பார்க்க. பாருங்க சேச்சு ஒன்று இருக்கு. வழி விடாம போறாங்க. விடுங்க அவற்ற ஊர்ல வந்தா நாங்க அமைதியா தான் போகணும். ஓகே பாய், போயிட்டு வாங்க. உங்களோட ஊருக்கு வந்தா உங்களோட ஆட்சியாரு, நாங்க ஒன்றும் செய்யறாது. ஒரு குப்பை இல்ல. அது கிராமங்கண்டு நல்லா இருக்கு.
அடே லண்டனில் வந்த போலன்காரரு உங்களோட நாட்டை இவ்வளவு திடமாக வச்சுக்கொண்டு தான் அங்கே வந்து குப்பையை போடுறீங்க. நாங்கள் வச்சுக்கொண்டு தான் நீங்களோட குப்பையே கலண்டு இந்த நாட்டுக்கு வந்த அப்புறம் தெரியுது நீங்கள் எவ்வளவு அருமையாக அவங்களோட நாட்டை வச்சிருக்கீங்களாண்டு. நீங்கள் வந்து அந்த சுப்புருக்காவையும் இந்த போலீஸ் வீரையும் குடிக்கிறத பார்த்து நீங்கள் ஒரு கடைசி ஆக்கலன்னு சொல்லிருக்கிறோம். உங்களோட ஊருக்கு வந்த அப்புறம் அந்த தெரியுது நீங்கள் எவ்வளவு சுத்தமாக அந்த நாட்டை ஊரை வச்சிருக்கீங்களாண்டு. 3 நாளாக சோறு தின்ன இல்லை. போலந்துக்குள்ள வந்தால் போல் ஒரு கேஎஃப்சியாக பார்த்தாச்சு. சரி கேஎஃப்சி சிக்கன் வாங்குவோம். டேக்அவே இதெல்லாம் புதுசாக கிடக்கு. ட்ராப் வாங்குவோம். ட்ராப் போட வேண்டியது. வேறு என்ன வாங்குவோம்? சிக்கன் பீஸ் செஞ்சாவது தரணும். எதை வாங்கலாம்? இதில் வேணும். ₹69 ஹலோ இந்தாங்க. போலந்தில் வந்து கேஎஃப்சி சாப்பிட்டு இருக்கணும். இந்தாங்க போலந்து கேஎஃப்சி இவ்வளோத்துக்கும் ₹15 தான். 15 பவுண்ட்ஸ் பரவாயில்ல. 15 பவுண்ட்ஸ் பண்ணது. 15 பவுண்ட்ஸ் தான் கூட. கூட 15 பவுண்ட்ஸ் தான். இஞ்சத்தை காசுக்கு ₹69. இந்தாங்க போலந்தில் வந்து சாப்பாடு வாங்கியாச்சு. சரியோ இனி என்ன சொல்லணும்? போலந்தில் வந்து சாப்பாடு வாங்கினா அப்படியே போலந்தில் வந்து ஹக்காக்க போகணும். இப்போ போலந்துக்கு வந்து ஹக்காக்க போடி அப்புறம் போலந்துக்கு மரியாதை இல்லை. இதான் பாருங்க 3 நாள் சோறு இல்லாமல் கேஎஃப்சியில் வந்து ராப்பு வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. போலந்துக்கு வந்து என்ன தெரியும் கேட்டால் ரேப் வாங்கிட்டேன், ரேப் சாப்பிட்டேன். போலந்தில் ஹக்கா இருந்தது. சிலோன் டீ இருந்தது. போலந்தில் சிலோனில் இருந்து டீ வாங்குறது. அதாவது இலங்கையின் மலையாள தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக சிலோன் டீ போலந்தில் வாங்கி குடிக்கலாம். நல்லா இருக்கு. என்ன விதம் இதாவலியாக இருக்கு. ஒரு மாதிரி போலந்துக்கு வந்து வந்த இடத்துக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கு. ஹோட்டல் மாதிரி ஊரில் உள்ள லொச் மாதிரி உண்டு. இந்த கொஸ்கோ தண்ணி போத்தல் தான் காட்டுவாலும் எல்லாரும் ஹோட்டல் புக் பண்ணி சாரையா போத்தில் அடிக்க வைப்பாங்க. இங்கே லண்டனில் இருந்து கொண்டு வந்தால் கொஸ்கோ தண்ணி போத்தில் அடுக்கி வச்சுக்கிறார். கொண்டு வந்த சாப்பாடு சாமானில் இவ்வளவும் மிச்சம் இருக்குது. மிச்சம் கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே சாப்பிட்டாச்சு. எவ்வளோ வந்து அந்த ஹோட்டல் எவ்வளோ? €63. 63 பவுண்ட்ஸ். 63 பவுண்ட்ஸ் தான். 63 பவுண்ட்ஸ். ஓகே ஜெகஜோதியா வந்தாச்சு. படத்து ரித்தியை கொண்டு வந்து நாளையான சம்பவத்தை வீடியோ பார்க்குறோம். என்னையா சாக்லேட் எத்தனை வந்துருக்குறீங்க? என்னத்த சொல்றது? பார்த்து 3 நாள் ஆகுது. சொத்தை பார்த்து 3 நாளாக என்ன இருக்குது? இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவா? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இவங்க பீஸா கொண்டு வரோம், பர்கர் கொண்டு வரோம், சோறை கொண்டு வர மாட்டானே. ஊருக்கு போய் பொண்டாட்டியை பார்க்குறோம் இல்லையோ சோத்தை பார்க்கணும். பொண்டாட்டி முக்கியம் இல்லை, சோறு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். போக்க பார்த்தா 2 கிலோ சாக்லேட் தர மாட்டுக்கு வச்சு 2 கிலோ சாக்லேட் சாப்பிட கூடாது. அப்படிதான் நடக்குது வேலை. அப்படிதான். உங்களுக்கு வேணும்னா இந்தாங்க எடுங்க. உங்களுக்கு ஒன்று சரி தாங்க. சோறு வருது ஒன்று வரையில பொண்டாட்டி தேவையில சோறு தான் இப்போ தேவை. இந்த கையில உருண்டை பிடிச்சி அடிக்கிற ஒரு சுகம் இருக்கு. நேரா போறோம், பெபிலிக்கு போறோம், பாம்பு லெமன் ரைஸ் ஒன்று சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் தான் வீட்டை போறோம். உருட்டி அடிச்சாதான் நமக்கு நடக்கும் எல்லாம். மிஸ்டர் ராஜ் என்னையா செய்யறீங்க? எடுங்கய்யா, பேக் எடுங்கய்யா. எடுப்போம். 25 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? குளிர இல்லையா போலந்துல? குளிர் இல்லை, அங்க நிக்க தான் குளிர். இங்க ஓகே, அங்க காத்தடிக்குது, சில்லுன்னு உள்ள போகுது. அப்போ 2 இடம் கூட போலம் ஆசை முடிஞ்சுது. போலம் சுற்றி பார்த்துட்டீங்க. இது ஆசையா உங்களுக்கு? கிட்ட பார்க்குற வீடியோ பார்க்குறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஏதாவது வேலைக்கு போனாலும் உனக்கு என்னப்பா ஒரு நாளாக போய் சுற்றி பார்க்குறாண்டு. இப்போ வேற யோசிச்சு பாருங்க,
பிரான்ஸ் பார்த்து, பெல்ஜியம் பார்த்து, ஜெர்மனி பார்த்து, இப்போ போலந்து பார்க்குறோம். 4 நாடு பார்க்குறத கொடுத்து வச்சிருக்கு. எப்படியும் வீடியோவில் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன நாடாக சுற்றுறீங்கன்ட்டு இப்போ போகிற போக்க பார்த்தா இன்னும் ஒரு நாட்டுக்கு மாறலாம் போகிற மாதிரி இருக்கும் போலக்கு. சொந்தமாக டாக்ஸி ஒன்று வாடகை பிடிச்சிருக்கீங்க போலங்க. பார்த்தீங்களா? சொந்தமாக அந்த பெரிய ஒரு வாகனத்தை கொண்டு கடைசியாக டாக்ஸியில் போகிற நிலைமை ஆகிட்டு விட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை என்ன செய்யறது? அதான் டாக்ஸிக்காரன் போலந்தில் அந்த உங்களுக்கு கேமராலாம் போட்டிக்கலாம். நீங்கள் தான் சைட்டை ஒட்டி விடாங்க. Ariel. Okay, he's here. Thanks for that. Yeah, that was quick, isn't it? Yeah, lovely. See you in London then. Thanks. Bye bye. அண்ணா அப்போ என்ன வாங்கினீங்க? என்ன வாங்கினீங்க? வீட்டில் போய் பேச்சு வேண்டாமல் இருக்கு. பேச்சு வாங்காமல் இருக்கா? ஆளுக்கு ஒரு சென்ட் போத்தில். என்ன வாழ்க்கை வாழ்றீங்க ஐயா? டியூட்டி ஃப்ரீயில் வந்து சென்ட் போத்தில் வாங்கிட்டு போகிறீங்க. ஃப்ளைட்டை பாருங்க. இந்த ஆப்பெல்லாம் இப்படி வெட்டபடி ஆக்கலை தான் இருக்குண்ணே. என்ன கடுமையாக யோசிக்கிறீங்க? என்ன கடுமையாக யோசிக்கிறீங்க? சும்மா பாட்டு, தமிழ் பாட்டு. இல்லை எவ்வளோ புதுமையாக பாட்டு கேட்டு வரீங்களா? எனக்கு பழைய பாட்டு பிடிக்கும், இளையராஜா பாட்டு. இது இப்போ 2 நாளாக பாட்டாக இருக்க தான் கேட்டேன். 2 நாள் பாட்டு போட்டு தான் பொழப்பு கட்டுறது. நமக்கு ஒரு பாட்டை பாடி இருப்பாங்க. இல்லை உனக்கு ராக் விட்டாலேருந்து பாட்டாகவே இருக்க தான் கேட்டேன். இல்லை ராக் விட்டா நேரத்துலேருந்து பாட்டு கட்டுன்னு வரீங்க, அதான் கேட்டேன். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தானே. சரி, இப்போ இந்த ஏர்போர்ட்லேருந்து லூட்டன் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். அது எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறது தானே காட்டணும். அப்படியே காட்டுவோம் வண்டிகள் அடைச்சி விட்ட மாதிரி ஆக்கள் எல்லாத்தையும் வந்து ரூமில் அடைச்சி விட்ருக்காங்க. வந்து ரூமிட்ட வாசலோடையே திறந்து விட்ருக்காங்க. மாறு உணவு மாதிரி தான் போகிறோம். என்ன வேணும்? விசையாரா? இப்போ போனா தானே பிள்ளைங்க வடிவா பார்க்குறாங்க ஓடுறாங்க. நல்லா இருக்கானே. நல்லா தான் இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு நடந்து போய் ஏறுறதுலேயே மாதிரி தானே சுவந்தானே. சரி ஏறுங்க. ஜன்னல் சீட்டாக பார்த்து பிடிங்க. துண்டை போடுங்க. சாரம் எடுத்தீங்களா? சாரத்தை போடுங்க. ஜன்னல் சீட்டுக்கு சாரத்தை போடுங்க. ஹலோ, வேறு மாதிரி முன்னுக்கு ஒரு சீட்டாக பிடிச்சி இருக்கிறீங்க. ஏன்னா பாய் கூட பழக்க போகிறீங்க. இதுக்கு தானே இடத்துக்கு தனியாக புக் பண்ணது. பாய் மட்டும் போடுற ஐடியா இருக்கிறீங்க. 25 ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா கால் நீட்டிக்கலாம். எவ்வளோ? 25 ரூபா. 25 ரூபா கொடுத்தா 25 ரூபா கால் நீட்டி எப்படி இருக்கலாம்? 25 ரூபா கொடுப்போம். சிங்கம் என்ன நடக்குது? கேத்தனுடைய எங்க தெரியுமா? சிலோன் டியாம் பிரீமியர் சிலோன் இல்லை, இலங்கை தயாரிப்பில் இருந்து வருது. அதாவது பழைய தமிழர்களின் உற்பத்தி. நீங்க இலங்கையை விட்டு வந்தாலும் இலங்கை உங்களை விடுது இல்ல. இலங்கை வேணாம் ஐயா, இலங்கை எங்களை விட இந்த பழைய தமிழர்கள் அவர்கள் இலங்கைக்கு நான் போட்டேன். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? 8 விளையாடு தெரியுமா? அந்த மாதிரி 8 டீம் வந்து 3 யூரோ, சாரி 6 யூரோ. ஒரு டீ வந்து 3 யூரோட்டா லாபம் தாரையா. ஆகாயத்துல 3 யூரோக்கு டீ குடிக்கிறது ஒரு தனி சுகம். அவனவன் ஆகாயத்துல ஆவியா போறான். நான் ஆவியா போகாம ஆவியோரோட டீயை குடிக்கிறேன் 3 யூரோக்கு. அந்த மாதிரி அதான் உண்டு. நான் நினைச்சது 250 ரூபாய புக் பண்ணி போட்டு கொஞ்சம் இந்த சாப்பாடுக்கு பாட்ட தருவாங்கட்டு ஆப்பு வச்சுட்டாங்க. ஆப்பு வச்சு கேத்தடிக்கு காசு வாங்குறாங்க ஐயா. கார்டு எடுத்துட்டு வரா, கார்டு மிஷின் எடுத்துட்டு வரா. அந்த பாய போட்டு படம் கூடிய இடம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய கால கையை நீட்டி பாய போட்டு நடக்கலாம். 29 ரூபா கூட கட்டினோம், பரவாயில்ல. ஒரு பிளேட். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய். ஹலோ மிஸ்டர் ராஜு,
வந்துட்டேன், லண்டனுக்கு வந்துட்டோம். அவசரப்பட்டு ஓடாம சிலோவா போங்க. அவசரப்பட்டு ஓடாம நடந்து போங்க. உங்களோட பேர் தான் எடுக்கலாம். அந்த எழுதி எடுக்க போறானோ வெள்ளிக்கிழமை போனாங்க. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துருக்கு லண்டனுக்கு. முரளியன் சைடில் எடுத்துட்டு போனது சீதேவியை வந்து எடுத்துக்கொண்டு முதல் வேலையான போய் சோறு சாப்பிட்றோம். சரியோ, வெள்ளியிலேருந்து சோறு சாப்பிடல, சோறு சாப்பிட்றோம். எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் வடிவாக வருத்தவங்க குடும்பமும் இல்லாமல் வந்து சேர்ந்தாச்சு. வேற என்ன காய்ச்சி முடிப்போம். கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு.